லீனுடைய எழுத்துகள் யாவை? லீன். பாடம் 15. ஃபத்ஹு பெற்ற எழுத்துக்கு பின்பு வரக்கூடிய சுக்கூன் பெற்ற வாவ் அல்லது யா என்ற எழுத்து லீன் உடைய எழுத்தாகும். உங்களுக்கு தெரியும், வாவுக்கு முன்னால் லம்மா இருக்கணும், யாவுக்கு முன்னால் கஸ்ரா இருக்கும். இதான் நம்ம சட்டம், பொது சட்டம். வாவுக்கு முன்னால் என்ன இருக்கும்? லம்மா இருக்கும். அப்போ தான் இந்த மதுடைய எழுத்தான் ஆகும். யாவுக்கு முன்னால் என்ன இருக்கணும்? அப்போ தான் அதுக்கு பேர் என்ன? மதுடைய எழுத்து. இங்கே மாற்றிருக்கு பாரு. ஃபத்ஹு பெற்ற எழுத்துக்கு பின்பு வரக்கூடிய சுக்கூன் பெற்ற வாவ் அல்லது யா. வளமைக்கு மாற்றமாக வாவுக்கு முன்னால் ஃபத்ஹு இருக்குது, யாவுக்கு முன்னாலேயும் ஃபத்ஹு இருக்குது. அப்போ அதை லீனுடைய எழுத்துன்னு சொல்லுவோம். மத்துடைய எழுத்துங்கிற பேரை மாறி இப்போ கேட்டாங்க, மத்துடைய எழுத்துக்கும் லீனுடைய எழுத்துக்கும் என்ன வித்தியாசம்? மாக்கபுல் லம்மு பெற்ற வாவு மத்துடைய எழுத்து, மாக்கபுல் ஃபத்ஹு பெற்ற வாவு லீனுடைய எழுத்து, மாக்கபுல் கஸ்ரா பெற்ற யா மத்துடைய எழுத்து, மாக்கபுல் ஃபத்ஹா பெற்ற யா மத்துல் லீன். இரண்டு வகை. மத்துல் லீனுல் லாசிம் ஒன்று, மத்துல் லீனில் ஆறில் 2. லீனுடைய எழுத்துக்கு பின்பு லாசிமான சுக்குன் இருந்தால் அதை மத்துல் லாசிம், லீனுல் லாசிம் என கூறுவர். காஃப் ஹா யா ஐன் சாத் என்பதிலே ஒன்றான ஐன். யா இருக்குது, யாவுக்கு முன்னால் ஆ இருக்குது, ஃபத்ஹ். ஐன் என்பதை போல காஃபில் மத்து இருக்குது, அதெல்லாம் ஃபத்ஹ் கரெக்டாக இருக்குது, அலிஃபுக்கு தகுந்த மாதிரி. சாதுலையும் மத்து இருக்குது, அதுலேயும் அலிஃப் இருக்குது. இந்த இதில் ஐனில் மட்டும்தான் யா வந்துருச்சு, ஆனால் கஸ்ரு இருக்கணும். இங்கே என்ன இருக்குது? ஃபத்ஹ் இருக்குது. ஹாமீம் ஐன் சீன் காஃப் என்பதிலே ஒன்றான ஐன் என்பதை போல காஃப் ஹாயா ஐன் சாதில் ஒன்றான ஐனும், ஹாமீம் ஐன் சீன் காஃபில் ஒன்றான ஐனும். இது மத்துல் லீனுல் லாசிம். இதை மத்துல் லீனுல் லாசிம் 4-6 ஹரக்கத்துகள் வரை நீட்டு ஓத வேண்டும். எல்லாத்தையும் தான் நீட்டும். காஃப் ஹாயா ஐன் சாத் ஹாமீம் ஐன் சீன் காஃப். நீட்டுறது வித்தியாசம் இல்லை. காஃபை சொல்லிடுவோம் மத்துல் லாசிம், சாத சொல்லிடுவோம் மத்துல் லாசிம், ஐன்னு சொல்லுவோம் மத்துல் லீனுல் லாசிம். இதான் வித்தியாசம். பேருக்கெல்லாம் மாற்றோம், ஹுக்குமே எல்லாம் ஒன்று தான். மத்துல் லீனுல் லாசிம். மத்துல் லீனுல் ஆறில், லீனுடைய எழுத்துக்கு பின்பு ஆறிலான சுக்குன் இருந்தால் அதை மத்துல் லீனுல் லாசிம் என கூறுவர். எழுத்துக்கு பின்பு சொல்லு. ஹவுஃப், அங்கே ஹவுஃபின் மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் ஹவுஃபின். மூச்சு விடும்போது ஹவுஃப். நவ்முன் நவ்ம்.
والسيف والسيف خوف நவும் والسيف அப்படின்னு போகக்கூடாது. والسيف இந்த யாவுக்கு பின்னாலே இந்த ஃபாவில் இருக்கிற சுக்குன் ஆரிலி சுக்குன். ரப்ப ஹாதல் பைத் பைத்தில்லதின்னு அங்கே இருக்குது. நம்ம மூச்சு விட்டதுனால பைத்துங்கிறோம். இது ஆரிலி சுக்குன். அவுதைன் மூச்சு வரலன்னா அவுதைனின்னு பார்த்துட்டு போவோம். இந்த சான்றுகளை கவனி. ஹவுஃப் என்பதில் இஃப் என்பது தற்காலிக சுக்குனாகும். இது லீனுடைய எழுத்து வாவுக்கு பின்பு வந்துள்ளது. ஏன் இந்த வாவை லீனுடைய எழுத்துன்னு சொன்னோம்? மாக்கபுல்ல ஃபத்து இருக்கிறதுனால தானே. மாக்கபுல்ல லம்மு இருந்தால் லீன் எழுத்துன்னு சொல்லுவோமா மத்திய எழுத்துன்னு சொல்லுவோமா? எனவே 6 ஹரக்கத்தில் இந்த வாவை அழுத்தி ஓத வேண்டும். இங்கே நீட்டுறதல்ல. والسيف رب هذا البيت أودين. இந்த அழுத்தம் ஏன் கிடைக்குது? இந்த சட்டத்தினால தான். لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف. தப்பு. لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف. தப்பு தானே. இப்படி ஓதணும். والصيف لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت. رب هذا البيت படக்கூடாது. الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. வஸ்ஸைஃப் என்பதில் இஃப் என்பது தற்காலிக சுக்குனாகும். இது லீனுடைய எழுத்து யாவுக்கு பின் வந்துள்ளது. எனவே இதை மத்துல் லீனில் ஆறில். அப்போது லீனுடைய எழுத்துங்கிறதுக்கு நல்லா புரிஞ்சுக்கோ. புரிகிற விஷயம் தான் இது. வாவையா கேள்வி என்ன? எப்போ மத்துடைய எழுத்து, எப்போ லீனுடைய எழுத்து? வாவையா எப்போ? நீ சொல்லு. எப்போ லீனுடைய எழுத்து? வாவுக்கு முன்பு பின்ப. வாவுக்கு முன்பு லம்மு இருந்தா யாவுக்கு முன்பு ஃபத்தஹ் இருந்தா எப்போ மத்துடைய எழுத்தாகும்? யா என்பது எப்போ மத்துடைய எழுத்தாக ஆகும்? இந்த லீனுடைய எழுத்துல நீட்டணுமா அழுத்தணுமா? லீனுடைய பாடம் யாருக்கெல்லாம் புரிஞ்சு கை தூக்கு. சும்மா கை தூக்காத. லீனுடைய பாடம் புரிஞ்சிச்சு.
இப்போ மத்த ஃபரை மத்துல் முத்தசில் வாஜிப் 1, மத்துல் முன்ஃபசில் ஜாயிஸ் 2, மத்துல் லாசிம் 3, எக்ஸ்ட்ரா மத்து சிலத்தி சோரா குபரா, மத்துல் லீன். ஒன்று ஒரு படம் தான் இருக்கு, ராவுடைய பாடம். 17 ஒன்று இருக்கோ? சரி, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு